டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக எல்லாமே ரிவைஸ்டு நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இது வந்து ஒரு டைப் ஆஃப் அட்மிஷன். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டீங்க. அதுக்காக வகுப்பறை அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த வகுப்பறை அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடியது. நம்ம வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜாக வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு வகுப்பறையில் வந்து டீச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வகுப்பறை டெஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஒரு வகுப்பறையில் பணியாற்ற வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் நம்ம மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான். ஓகே, ஸோ இந்த வகுப்பறை டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் மேஜர் டெஸ்ட், எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர் ஆயிரும். அப் டு எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 150+ 150க்கும் மேற்பட்ட மாதிரி வினாக்கள் வந்து, அதாவது மாதிரி பயிற்சிகள் வந்து இதில் வந்து இருக்கும். இப்போ 150+ அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கால்பர் வந்து வரல. இப்போ கால்பர் வரதுக்கு முன்னக்கூட்டியே வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பிடிஎஃப் ஃபார்மேட் டெஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? ஸோ பிஜிடிஆர்பி சுவாலஜி நீங்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சிலபஸ் வந்து எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நியூ சிலபஸில் வந்து 12 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 12 யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது. நம்ம டே டு டே லைஃப்ல இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் வேணுமோ அந்த அப்டேட் எல்லாமே சேர்ந்ததை தான் வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு எந்த சிலபஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக வந்து படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 12 யூனிட் இருக்கு. இந்த 12 யூனிட்ல 7 யூனிட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மீதமுள்ள 5 யூனிட் வந்து நமக்கு ஜஸ்ட் அந்த யூனிட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மட்டும் போதுமானது. அப்போ அந்த 7 யூனிட் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி. இதுல பேசிக்கான எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆகும். புரோட்டோசோவா, ஒட்டுண்ணி, முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பு இல்லாதவை, மீன்களின் பொதுவான பண்புகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகளின் தோற்றம், இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து யூனிட் 1ல வந்து கவர் ஆகும். அடுத்து 2வது யூனிட் வந்து பார்க்கணும் அப்படின்னா பூச்சியியல் மற்றும் பொருளாதார விலங்கியல். ஸோ இதுல வந்து நம்ம எக்கனாமிக் லெவல்ல வந்து எந்தெந்த பூச்சி இனங்கள் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நன்மை செய்யக்கூடிய பட்டுப்புழு இனங்கள், அது வந்து நன்மை மட்டும்தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பத்தின டாபிக் என்ன? நெக்ஸ்ட் வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய பூச்சி இனங்கள். இப்போ நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி, அப்புறம் நெல், சோளம், சூரியகாந்தி இந்த மாதிரி தாவரங்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து எக்கனாமிக்கை வந்து குரோத் பண்ணக்கூடிய ஒரு தாவரங்கள். ஸோ அந்த தாவரங்கள்ல வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய பூச்சினங்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக இப்போ தேன் இருக்கு. இந்த தேன்ல வந்து நம்ம எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது. அப்போ இந்த தேன்ல வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, இது வந்து எப்படி எக்கனாமிக் லெவல்ல வந்து குரோத் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து கோழி வளர்ப்பு. இப்போ கோழி வளர்ப்பு அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக தான், ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பிராய்லர் கோழி இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃபரெண்ட்? நாட்டுக்கோழி வளர்ப்பினுடைய நன்மைகள், தீமைகள், மேக்சிமம் வந்து பொருளாதாரத்தில் வந்து நாட்டுக்கோழி வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பால் பண்ணை. இப்போ ஒரு இடத்துல பால் பண்ணை இருக்கு அப்படின்னா அந்த பாலினுடைய தன்மைகள் வந்து எப்படிலாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நன்மை தரக்கூடிய பாலின மாடுகள், அதே மாதிரி அதிகமாக பால் சுரக்கக்கூடிய பாலின மாடுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிட் 2ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு யூனிட்.
அடுத்து யூனிட் 3 பொறுத்த மட்டும் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல். ஸோ இதுல செல் பிரிவுனா என்ன, மரபணு மாற்றம்னா என்ன, குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏ ஆர்என்ஏனா என்ன, செல் ஹார்மோன்கள்னா என்ன, புற்றுநோயினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து 4வது யூனிட் வந்து மரபியல், ஜெனடிக்ஸ். ஸோ இந்த ஜெனடிக்ஸ் டாபிக்கை பொறுத்த மட்டும் வந்து மெண்டலின் கொள்கைகள், அதே மாதிரி மரபணுவின் கருத்து, அல்லீல்கள், பல்கூட்டலிகள்லாம் என்ன, அல்லீல்கள்னா என்ன, அதே மாதிரி மரபணுவின் நவீன கருத்துனா என்ன, ஜிஸ்ட்ரான், மியூட்டான், அதே மாதிரி ரெகான், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மனிதனில் பாலின நிர்ணயம். இதுல ஜூன் மேப்பிங் முறைகள், சைட்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், அப்புறம் மனித மரபியலில் பரம்பரை பகுப்பாய்வு. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அது வந்து அடுத்தடுத்து வந்து சந்ததியினருக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தின டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 4வது யூனிட். அடுத்து 5வது யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து விலங்கு உடலியல். ஸோ நம்ம இதுல வந்து விலங்கு மட்டும் படிக்க போறது கிடையாது, நம்ம ஹியூமன் அனாட்டமி, நம்ம மனிதனை பத்தியுமே வந்து படிக்க போறோம். ஸோ இதுல ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னா அந்த விலங்கினுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு. இப்போ ஒரு காட்டுக்கு வந்து சிங்கம் இருக்கு, அந்த சிங்கத்தினுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு. இப்போ சிறுத்தை இருக்கு அப்படின்னா அதனுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம மனிதன்ல வந்து ஹார்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தசை உடலியல், இப்போ நார்மலா வந்து ஒர்க் பண்றவங்க, இப்போ ஜிம்ல போயிட்டு ஒர்க் பண்றவங்க ரெண்டு பேருக்குமே வந்து டிஃப்ரெண்டான மசில் வந்து இருக்கும். ஸோ அதனுடைய ப்ராசஸ் வந்து என்ன. நெக்ஸ்ட் வந்து மத்திய நரம்பு மண்டலம். இப்போ எல்லாமே வந்து நம்மளுடைய பிரெயின் கண்ட்ரோல் தான். இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா என் பிரெயின் வந்து இதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் போடும். ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் திங்க் பண்ணுவேன், அதை வந்து நான் வந்து ஸ்பீச் கொடுப்பேன். ஸோ அதனுடைய ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலையுமே வந்து நிறைய டாபிக் இருக்கு, அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, விலங்கு உடலியல். நெக்ஸ்ட் வந்து 6வது யூனிட் வந்து வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய டிசீஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கொரோனா ஒன்று. அந்த கொரோனா வரும்போது நமக்கு எந்த ஒரு மெடிசினுமே வந்து இல்லை. பட் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து தடுப்பூசி எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து என்ன, அதுக்கப்புறமா இப்போ வரக்கூடிய நோய்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபாடி, ஆன்டிஜன் வந்து நம்ம வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்சுரப்பி, அதே மாதிரி கார்பன் செயல்பாடு, ஹைட்ரா, தட்டை புழுக்கள், மனித இனப்பெருக்கம்னா என்ன, அதே மாதிரி மனிதன் கருத்தரித்தல். ஒரு டைம்ல வந்து ஒரு மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா கருத்தரித்தல் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆகுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜா வந்து இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து நிறைய சொல்யூஷன் வந்து இருக்கு இப்போ. அப்போ அதனுடைய ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த யூனிட் 6ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 7 பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. இதுல நம்ம சரௌண்டிங்ல எப்படிலாம் வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சிலபஸ் வந்து அப்டேட் பண்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது யூனிட் வந்து பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தைகள், அதை பத்தி வந்து பார்க்க போறோம். அடுத்து 9வது யூனிட் வந்து உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல், அதை பத்தி வந்து பார்க்க போறோம். 10வது யூனிட் வந்து உயிரியலில் புள்ளியல், இதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து 11 வந்து பாத்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பம். 12 வந்து உயிரியலில் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட சிலபஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நாலேஜ் வந்து அப்டேட் ஆகும். சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து சார் நியூவாஸ் இருக்கிற சிலபஸ்க்கு வந்து நான் மெட்டீரியல் தேடி பார்த்தேன், எங்கேயுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்க போய் தான் வந்து அவங்க சிலபஸே வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க. சரியா? நம்ம தான் வந்து தேடி போகணுமோ தவிர நம்மளே தேடி வந்து எதுவுமே வந்து வராது. ஓகே, ஸோ அதனால பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. சேம் டைம் வந்து நீங்க டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்முடைய வகுப்பறை டெஸ்ட் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர் பண்ணி கொடுப்போம், நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்சிமம் வந்து இதுல 150க்கும் மேற்பட்ட மாதிரி தேர்வுகளை வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம். எல்லாமே வந்து நீங்க எப்படி ஒரு ஒரிஜினல் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணீங்களோ அது மாதிரியே வந்து நியூ சிலபஸ் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளா இருக்கும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வகுப்பறை டெஸ்ட் பேஜுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதாவது சுவாலஜி டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.